பொங்கல் பண்டிகையொட்டி திருச்செந்தூரில் முருகன் கோவிலில் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம் காணப்பட்டது. இதனால் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அஜித்குமார். அஜித், விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக, அதாவது தமிழ் கடவுளாக போற்றப்படக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். குறிப்பா இந்த தமிழர் பண்டிகையான பொங்கல் தினம் நாளை கொண்டாடப்படுகிறது. தென் தமிழகத்தை பொறுத்தவரை பொங்கல் பண்டிகைக்கு முந்தைய தினம் திருச்செந்தூர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தங்களது வீடுகளில் சென்று பொங்கலிட்டு இறைவனுக்கு வழிபடுவது வழக்கமாக வைத்துள்ளனர். இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் குறிப்பாக விருதுநகர், ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பக்தர்கள் அதிகாலை முதலே கோவிலில் குவிந்தனர். தொடர்ந்து தரிசனத்திற்காக பக்தர்கள் கட்டுக்கடங்காத அளவில் குவிந்துள்ளனர். அவர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி வருகின்றனர். கோவிலில் பக்தர்களின் கூட்டமாகவே அதிக அளவில் காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி அஜித்.